வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5/6/2026 64% அகவிலைப்படி புதிய DADR உயர்வு சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களுடைய வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அரசு வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.20% அதிகரித்துள்ளது. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளன. பெட்ரோல், டீசல் மற்றும் CNG விலைகளில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி அல்லது டியர்னஸ் அலவன்ஸ் என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படும் வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தினோட 1% கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமானவருக்கு அதிக DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPI-IW தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA உயர்வு சுமார் 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்ச் 2026 AICPI-IW குறியீடு 149.1 புள்ளிகளை எட்டியிருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாதத்தினுடைய சராசரி AICPI-IW குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் DA உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்படும் வாய்ப்பு உள்ளது. அதாவது தற்போது 60% இருக்கும் அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரக்கூடும். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு தொடர்பான அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.